அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சண்டே அதுவுமா இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்துருப்பீங்களா? ஈராக்கில் மிகப்பெரிய ஒரு சம்பவங்க. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத்தில் மிக முக்கிய அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ப்ரோ ஈரானியன்ஸ், ஈரானுக்கு ஆதரவான அரசியல் தலைவர்கள், மதகுரு தலைவர்களை அடுத்தடுத்த கைது பண்ணுறாங்க. மேபி அது காப் அட்டம்ப்டா. இதுக்கும் ஈரானியத்துக்கும் தொடர்பு இருக்கா? சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அமெரிக்கா நேற்று இரவு ஈரானுடைய முக்கிய நிலைகள் மீது, சிக் அப்படின்ற ஒரு நிலைகள் மீது மிக ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தி மறுபடியும் நாங்கள் யுத்தத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க ஈரானும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 வேவ் பக்கம் அமெரிக்காவுடைய 2 நிலைகள் மீது அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. 3வது சம்பவம் லெபனானில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதை தாண்டி ஹவுதிகள்ன்ற பாருங்க, ஹிஸ்புல்லானுடைய எச்சரிக்கையும் தாண்டி ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அங்கே வெனிசுலா, அங்கே ஹீட் வேவ் மீதெல்லாம் என்ன சமாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு அதிரிபுதிரியான சம்பவம். சண்டே அதுவுமா ரொம்ப ஷாக்கிங் தரக்கூடிய சம்பவமாக இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜீரணமாகக்கூடிய ஒரு தகவலையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை விட பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக பார்க்குறேன் நான் 2 பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனல் ப்ளஸ் நேற்று ரவிக்குமார் சோமு சேனலில் கூட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய கோஸ்ட் கார்டு ஒரு 2-3 பேர் பக்கம் இருக்காங்க, அவங்கள ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சம்பவம் கொஞ்சம் மர்மமாகவே இருக்குது. அதனால தான் அங்கே இறுதி ஊர்வலம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடத்தலான்னு பிளான் பண்ணாங்க. யார்? ஈரான் தரப்பில் அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம். பட் திடீர்னு செக்யூரிட்டி கன்சர்னுக்காக கொஞ்சம் அப்படியே கூட்டத்தை குறைக்கலாமான்ற மாதிரி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று ஈரான் சார்பாக. நேற்று நைட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் ஈராக்கில் என்ன நடந்தது, ஈராக்குக்கும் ஈரானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா, இவர் தான் மல்கி. இவர் தான் இதற்கு முந்தைய அதிபராக இருந்தவர், ஈராக்குடைய அதிபராக இருந்தவர். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், மேசிவ் தெஃப்ட், நிறைய பணங்களை கொள்ளையடிச்சிட்டாரு, கண்ட்ரோல் அண்டு மனிப்புலேஷன், தனது ஃபுல்லாக மனிப்புலேட் பண்ணிட்டார் நாடு ஃபுல்லாக, நிறைய ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதலுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கிறார். இவர் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவர் ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் கூட நிகழ்த்தினார். அப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருன்றதுனால அடுத்த ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பேர் அலி அல் ஜைடி. இந்த அலி அல் ஜைடி இருக்கிறார் இல்லையா, இவர் தேர்ந்தெடுப்பதற்கு அமெரிக்கா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த யுத்தம் நடக்கிற சமயத்தில் தான், ஈரான் மீது தாக்கல் நடத்துகிற சமயத்தில் தான், இந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அலி அல் ஜைடி அவரோட பதவியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து போச்சு. அவர் ஈரான் ஆதரவாளராக பெரிய அளவுக்கான பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா இல்லை எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லா கருத்துமே பலவாறு இருந்தது. பட் திடீர்னு பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி போட்டு ஆட்சி அமைச்ச மாதிரி அங்கே சம்பவம் நடந்து போச்சுங்க. எப்பா எதுக்கு அதுக்கு அது எக்ஸாம்பிளா அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரியஸாக அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான். அமெரிக்கா பிடிக்காது, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நபர் அதிபராக வந்துட்டார், ஈரான் அதிகமாக தனது ஆதிக்கத்தை செலுத்தலாம், ஈராக்கினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராக்சி குரூப்புக்கு உத்தரவுலாம் கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து அதையெல்லாம் மீறி ஈரான் தாக்கல் நடத்துகிறாங்க. ரீசண்டாக கூட அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி பெரிய ஒரு டார்ச்சர்லாம் பண்ணார், இவரோட துணையோடு தான். அப்புறம் இன்னைக்கு இந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு காப்பட்டம்டா, அதாவது ஈராக்குடைய தலைநகர் பாக்தாத் இருக்குல்ல, அங்கே ஒரு கிரீன் ஜோன் இருக்குது. அந்த கிரீன் ஜோன்லாம் நிறைய எம்பிஸ், அப்புறம் ஈரானுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிற அவங்க அரசியல் கட்சி தலைவர்கள், இராணுவத்தில் முக்கிய நபர்கள், இவங்களெல்லாம் இரவோடு இரவாக உள்ளே பூந்து எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டாக வச்சுட்டாங்க. நிறைய பேர்த்த தட்டி தூக்கியிருக்கிறாங்க. அதுவும் இதில் யாருன்னா முதானா அல் சமாரி, அவர்
முகமது ஷியா அல் சுடானி, அலி நசீஃப், அப்புறம் இன்னும் ஒரு 7 பேர் சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஹெஸ்புல்லானுடைய பிரிகேனுடைய முக்கிய தலைகள். ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லானுடைய பிரிகேட் தலைவர்களை ஈராக்கில் இருந்திருக்காங்க, அவங்கள தூக்கி கைது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய கரப்ஷன் கேஸில், முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கரப்ஷன் கேஸில் இவங்க இப்போ ஈரானோட துணை புரிந்து ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. முந்தைய அதிபராக இருந்தவர் தொடர்பு ஏற்படுத்தி பெரிய டார்ச்சர். அரசாங்க முடிவுகள் வந்தாலும் இவங்கெல்லாம் ப்ரோ ஈரானினுடைய எம்பிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் அந்த ஈரான் லாபியை உடைச்சிருக்கிறாருன்றாங்க. ஈரான் லாபியை உடைத்து ஈரானுக்கு ஆதரவு பெற்ற மிக முக்கிய நபர்களை அடுத்தடுத்து இன்றைக்கி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்றாங்க. பெரிய ஒரு ஷாக்கிங் இல்லை? இவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங் பாருங்கள். ஏன்னா நீங்கள் முந்தைய இந்த யுத்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஈரான் வந்து எங்கே பிரதானமாக தனது தாக்குதல் அதிகமாக நடத்தியிருந்தாங்கன்னா ஈராக்குக்குள்ளார அமெரிக்கா போட்ட ஒட்டுமொத்த திட்டமும் உடஞ்சி போச்சு, சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. குர்தீஸ் ஈரானுக்குள்ளே போக முடியல. அமெரிக்க நிலைகள் இருந்து தாக்கல் நடத்தினோம்னா அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 15 16 ப்ராக்சி குரூப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் அமெரிக்க நிலைகளுக்கு பெரிய ட்ரபிள் கொடுக்குறாங்க. G7 நாடுகளோட அதாவது நேட்டோ நாடுகளுடைய ஒரு பெரிய ஒரு தளம் இருந்தது. அந்த தளத்தை தாங்க முடியாமல் இத்தாலி வெளியேறிட்டாங்க, பிரான்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, மீதி மற்ற நாடுகள்லாம் பெரிய அடி, அடுத்தடுத்து பெரிய அடி. அப்போ ஈராக் வந்து தனது பாதுகாக்கலை அப்படின்னு அமெரிக்கா பெருவாளவுக்குன்னு ஒன்று குற்றச்சாட்டு. அப்போ ஈராக்கில் இருந்து அமெரிக்கா வெளியேறிடுச்சு அப்படின்னா அது ஈரானுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வான்பரப்பை பயன்படுத்தி தாக்கல் நடத்துறது, மேபி கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள போச்சுன்னா கூட அதை பெரிய அளவுக்கு தடுக்கிறதா இருந்தது. இடையில அமெரிக்கா வந்து தனது வருத்தத்தை தெரிவித்தாங்க, குர்தீஸ் எல்லாம் தங்கிட்ட ஆயுதங்களை வாங்கிட்டு அவங்க பெரிய அளவுக்கு உள்ளே போகலை அப்படின்னு. இந்த சமயத்தில் திடீர்னு ஈரான் ஆதரவு பெற்ற நபர்களை அடுத்தடுத்து கைது பண்ணி ஹவுஸ் அரெஸ்டா வச்சுட்டு, மேபி இது வந்து ஒரு காப்பட்டம்டா, தனிப்பட்ட முறையில் தன் அதிகாரத்தை தனது கட்டுக்குள்ள கொண்டு வருகிறாரா, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் துணை இல்லாமல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஊடகங்கள் எழுதுகிறது. அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு பின்புலமா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் தலைமையகத்தை போட்டுருவாங்க, குண்டு தலைமையிலே போட்டுருவாங்க, ஆளை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவர் தீவிரவாதத்துக்கு துணை புரிகிறாருன்றதுனால. அப்போ நிச்சயம் அமெரிக்காவுக்கு துணையாக டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றாங்க. அந்த இடத்துல சேர்ந்து அடுத்த ஆட்சி அமைப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. அப்போ ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அடுத்த கட்ட நிகழ்வு மேபி ஒரு இன்பிட்வீன் கேப்பில் செகண்ட் இது வந்து 2.0ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.0வில் அடுத்த கட்ட திட்டம் இருக்கிறதா? ஈரான் இதை முறியடிக்க போகிறதா? அந்த ஆங்கிளில் தான் பார்க்கலாம். இடையில ஒரு சில ட்ராமாலாம் போச்சு, ஆனால் இப்போ எனக்கு ட்ராமா மாதிரி தெரியல, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தார். பட் ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் போட்ட பதிவு வந்து ஏற்கனவே தாக்கல் நடத்தப்பட்ட வீடியோ பதிவு, அது நேற்று இரவு நடத்தப்பட்ட பதிவு அல்ல அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான். ஏன்னா அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட், ஈரானுடைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ், அவங்களுடைய கோஸ்டல் ரேடார் சைட்டு, தொடர்ந்து சீஸ்பயர் அக்ரிமெண்ட் அவங்க வயலேட் பண்ணதுனால நாங்கள் இந்த தாக்கல் நிகழ்த்துறோம். நாங்கள் ஈரான் மறுபடியும் அவங்க பாடம் கற்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. ரொம்ப நாள் அவங்க இதுக்கான கிரெடிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, இதற்கான வினையை அவங்க அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஸோ மிலிட்ரி வந்து கம்ப்ளீட் த ஜாப், அவ்வளோதான். அமெரிக்கா தொடங்கிய இராணுவ நடவடிக்கையை முழுமையாக முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் ஈரான் என்ற நாடே போய்விடும், இனி உலகத்தை காக்க வேண்டிய வேலை வந்து விட்டது அப்படின்னு தூக்குறாங்க. அதற்கு ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு அமெரிக்கா என்னன்னா பெரிய ட்ராமாலாம் கிரியேட் பண்ணாங்க. ஈரானுமே ஒரு சில எல்லாம் பெருசாக பண்ணாங்க. பட் உள்நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு வந்துருச்சு ஈரானுக்குள்ளாரு. அவங்கக்கிட்ட மறைமுகமாக கூட்டணி போட்டுக்கிட்டு நாட்டை வியாபாரம் பண்ணுறீங்களான்ற ஒரு எதிர்ப்புமே கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு என்னதான் அமெரிக்கா பெருசாக பாசிட்டிவாக சொன்னால் கூட பெரிய ஒரு சேஞ்சஸ் ட்ரம்ப்புக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஈரான் வெளியில் சொல்கிற அக்ரிமெண்ட்டுக்கும் அமெரிக்கா சொல்கிற அக்ரிமெண்ட்டுக்கும் ஒரு 0.01% கூட ஒத்து வரல, ரெண்டுமே நேர் எதிராக நின்றுட்டுருக்கு. அப்போ ட்ரம்ப் பொய் சொல்கிறாரான்ற விமர்சனம். மார்க்கோ ரூபியோ அவருக்கு அப்புறம் தனது பயணத்தை எடுக்கிறாரு. பயணத்தை எடுத்து லெபனானுக்கான கச்சிதமாக அவர் சார்பாக முடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தையை நீ காலைல சொல்கிறாரு, ஒரு வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணலான்னு நினச்சாங்க ரஷ்யா, சீனா, ஈரான், இது அதெல்லாம் தாக்க முடியாது. அங்கே ரஷ்யாவுக்கான செக் வந்து உக்ரைன் மூலமாக போயிட்டுருக்கு, இங்கே ஈராக்கான செக் நாங்கள் இன்னும் பெண்டிங் வச்சிட்டோம், அதுக்கப்புறம் சீனா இருக்குது, இதை நாங்கள் ஒன்று சேர விட மாட்டோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை நான் இன்று அடித்தளமாக பார்க்குறேன் நான்.
தொடர்ந்து ஈரான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் போகிற பகுதியில் அவங்க கண்ட்ரோலுக்கு இல்லாமல் போகக்கூடிய கப்பல் 2 கப்பல் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் நேற்று இரவு இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி போன விஷயத்தையும் பார்க்குறேன். அமெரிக்கா மிரட்டலை மீறியும் 2வது கப்பல் மீது தாக்கல் நடத்தினதுனால இவங்க ஈரானுடைய முக்கிய நிலைகள் அடித்ததுக்கப்புறம் நேற்றே பக்ரைன் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க, குவைத் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. வாஷிங்டனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை இங்கே எந்த கேஷுவாலிட்டிஸ் எந்த ஃபெசிலிட்டிஸ் மீதும் தாக்கல் நடத்தலன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட IRGC என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இனி அமெரிக்காவோட 8 நிலைகள் ஹெல்லுக்கு போக போகிறீங்க. எங்கே போக போகிறீங்க? ஹெல்லுக்கு போக போகிறீங்க. பல்லு இருந்தால் கூட நிற்காது, ஹெல்லுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த டைலாக் தேவையானு உங்களுக்கு தோணும். பல்லு எள்ளு 2 மேட்ச் ஆனதுனால உங்ககிட்ட சொன்னேன் நான். இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக பக்ரைன் அண்ட் குவைத் மொத்தம் 8 தடவை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் அமெரிக்காவோட மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட் வந்து கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்றாங்க. ஆனால் இந்த தடவை வெறும் ட்ரோன் தாக்குதல் தான் கையில் எடுத்திருக்காங்க, இன்னும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து கையில் எடுக்கலை. அதனால் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. சவுதி அரேபியா ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அங்க பக்ரைனில் இருந்து தனது கடும் கண்டனத்தை ஈரான் மீது தெரிவித்திருக்கிறார்கள். சுத்தி இருக்கக்கூடிய GCC நாடுகள் ஈரானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜோர்டன் ஓடி வந்து கடும் கண்டனம் ஈரான் மீது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி அங்கங்க பல கண்ணு குத்துற கண்டனங்கள் வந்து மாறி மாறி, அதாவது இது எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னா, ராக்கெட் வர வேகத்தை விட கண்டனங்கள் ரொம்ப வேகமா வருது. கண்ணு குத்துற கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கண்ணை வெளியே வர அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆளுக்கு மாறி மாறி ஈரானுக்கான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, இங்க பாருப்பா பங்காளிங்களே, நம்ம எவ்வளோ சிரிச்சு பேசிட்டு இருக்கிறோம், ஒரு தடவையாவது என்ன ஆசைப்படுற மாதிரி கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சேர்த்து கண்டனம் தெரிவிங்கப்பா. நாங்கள் அக்ரிமெண்ட் போட்ட அக்ரிமெண்ட்ல மீறி தாக்கல் நடத்தியிருக்காங்க, எல்லாமே வைலேட் பண்ணியிருக்காங்க. அங்க இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துறாங்க. இதெல்லாம் ஏன்பா கேட்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு எதிராகவே நீங்க தீர்மானத்தை போட்டு லெபனான் விவகாரத்துல ஈரான் தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, அடுக்குமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் தரப்புல இருந்து. குவைத் ஏர் டிஃபென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது, நான் வீடியோ பதிவு கரெக்டாக 11:30 எடுக்கிறேன், உங்ககிட்ட 12:30 ரீச் ஆகிடும். பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரோன் வந்ததாகவும் அதை நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ஈரான் விவகாரத்துலேருந்து போயிட்டு நம்ம இஸ்ரேலில் போய் தலையிறங்கணும், இல்லை லெபனான் விவகாரத்தில் தலையிறங்குறோம் அப்படின்னா என்ன ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? இதற்கு முன்பு லெபனானில் அங்கே ஹிஸ்புல்லானுடைய தலைவர்களாக கருதப்படுகிற ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் அங்கே ஃபுல்லாக நம்ம விளம்பரத்துக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல இருந்தது எல்லாமே மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இனி லெபனானுடைய கொடிகள் மட்டும்தான் இருக்குன்னா லெபனான் ஃபர்ஸ்ட், ரீப்ளேஸ் வந்து தேங்க்யூன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. லெபனான் காக்கப்பட்டிருக்கிறது, ஹிஸ்புல்லா கிட்ட இருந்தும் ஈரான் கிட்ட இருந்தும் காக்கப்பட்ட லெபனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் பெரிய போராட்டம் பண்ணாங்க, பட் ஈஸியாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வட்டதாக சொல்ல, பெருசாக சிவில் வார்லாம் வெடிக்கல, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நேற்று இரவு கூட அங்கங்கே ஒரு சில இடத்துல அசம்பாவிதம் நடந்தது, கொஞ்சம் தடியடி நடத்தியிருக்காங்க, ஒரு சில இடத்துல கொஞ்சம் இராணுவம் கையெழுத்தில் இறக்கியிருக்காங்க, அது தனது கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட 8-9 ஹிஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் ஆயுதங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மறுபடியும் தாக்கல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வெளியிடுறாங்க. ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் நாங்கள் 4 வேவாக பிரித்து தாக்கல் நடத்தியிருந்தோம், நாங்கள் பதில் தாக்கல் நிச்சயம் நடத்திய தீர்வுன்றாங்க. இனி நாங்களாக இஸ்ரேலான பார்த்துக்கிறோம், லெபனான் நாட்டை அடமானம் வைத்த லெபனான் அரசாங்கம் மவுன் அவர்களே, இனி லெபனானை மீட்பதுதான் எங்களுடைய பொறுப்பு, இனி முழுமையாக ஹிஸ்புல்லா கைப்பற்றும்ன்ற மாதிரியான ஒரு அறைகூவல், ஓஹோ என்ற அறைகூவலை விடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லானுடைய தலைமை. அதனால் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இதே சமயத்தில் இங்கே ஷின்பேட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி மூளையாக செயல்பட்ட அவர் பேர் வந்து ஹனியா, வலித் ஹனியா அப்படின்றவர் வந்து டெப்டி கமாண்டர் அண்ட் எலைட் யூனிட், அந்த மிலிட்ரி விங்குக்கான டெப்டி கமாண்டராக இருந்திருக்கிறார். ஹமாஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹமாஸுக்கான முக்கிய விங் தலைவராக இருந்திருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க நேற்று. அதுதான் நேற்று இரவு பதிவுன்னு உங்ககிட்ட வெறும் ஒரு ஜீப் மட்டும் பற்றி எரிஞ்ச பதிவை காட்டினேன், பட் அதெல்லாம் ஜீப் இல்லைப்பா, மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் கோடெலாம் போட்டு இதெல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும், தொடர்ந்து நாம் அந்த முக்கிய நிலைகளை ஹிஸ்புல்லா முழுமையாக நீக்கும் படம் வரை நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். இப்போ காசாவில் எப்படி 60% ஹமாஸ் ஆயுதங்கள் போகிற வரைக்கும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அதே போல் அங்கே ஹிஸ்புல்லாவுடைய சூழ்நிலை இருக்கும் வரை லெபனான் அந்த பகுதியில் இருப்பதற்கான அக்ரிமெண்ட் போட்ட அனைத்திற்கு நன்றி. கிட்டத்தட்ட ஒரு
1,50,000 மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் 90% பக்கம் அழிச்சிட்டோம். இன்னும் மீதி கொஞ்சம் இருக்குது, அதுக்கான ஆப்ரேஷன் தொடர்ந்து நாங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் லெபனான் விவகாரம் சற்று நம்ம சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும். அடிக்கடி நீ லெபனான் போக வேண்டிய விவகாரமும் தென்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். அடிஷ்னலாக பாகிஸ்தான் கராச்சியில் நேற்று ஒரு பெரிய குண்டு வெடிப்பு, ஒரு துப்பாக்கி சூடுமே நடந்திருக்கு. 7 இராணுவ மிலிட்டன் பக்கம் இருந்து போனதாக தகவல் வருது. இன்னும் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன். அதனால் பாகிஸ்தானில் கூடிய கராச்சியுமே கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கிறது. வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, நேற்று ஐரோப்பாவில் கடுமையான ஹீட் வேவ் தாண்டி நேற்று இரவு கொஞ்சம் பாரிஸ் எல்லாம் ஓரளவுக்கு குளுமை சொல்கின்றலாம் மழை இருந்தது. பட் அந்த மழைக்கு அப்புறம் வருகின்ற வெயில், மக்களுக்கு போதிய அளவுக்கான ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை, ரெஃப்ரிஜரேட்டர்ன்ற மாதிரிங்க ஹேர் கூலர் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அரசு மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து தார் ரோடில் உருகுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது செகண்ட் ஹீட் வேவுக்கான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு வெப்ப அலைகளால் தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். டோட்டலாகவே கிளைமேட் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வெனிசுலாவுடைய சோக கதை என்ன அப்படின்னா, நேற்று இரவு சொன்ன மாதிரி தான் அப்ராக்சிமேட்டாக 70,000 பேர்த்த காணுன்றாங்க. எவ்வளோ? 70,000 பேர்த்த காணும். 1430 பேர் பக்கம் உயிரிழந்திருக்கலாம். மீட்பு படைகளும் வந்து அந்த அளவுக்கு நேர்மைத்தன்மை இல்லை என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு 3 நாள் பக்கம் உயிரோடு இருக்கலாம், வீடு கட்டடம் இடிந்து கட்டிலுக்கு ஒரு அடியில் இருக்கிறவங்களாம். பட் வெனிசுலானா ஹீட் அதிகம், ஹீட் வேவ் அதிகமாக இருக்கிறதுனால மீட்பு பணியிலிருந்து எல்லாமே தடுமாறுறாங்க. மேபி குறைஞ்சது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது 10,000 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நிறைய பேர் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஈவன் அர்ஜென்டினானுடைய ஃபுட்பால் பிளேயரோட ஃபேமிலி கூட வெனிசுலாவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக போகும்போது இறந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. இதில் நேற்று இன்னொரு மேட்ச் வந்து ஈரான் எகிப்தோட மேட்ச் பார்த்தங்க. அதில் கடைசி 90வது நிமிஷத்தில் ஈரான் வந்து கோல் போட்டாங்க. பட் அது ஃபவுல் அடிப்படையில், அதாவது ஆஃப் சைடில் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் வந்து அந்த கோலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கடைசி நேரில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஈரான். கேன்சல் பண்ணதுக்கு ஒரு விமர்சனம். மேபி இது கூட ஜியூஸா காரணமாக இருக்குமா, இல்லை ஈரான் தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படின்னா, சர்வதேச விதிகளின் படி தான்பா அந்த ரூல்ஸை நாங்கள் கொடுத்தோன்ற மாதிரி சொன்னாங்க. பெரிய விமர்சனமாக இருந்தது. ஏன்னா அடுத்த ஒரு 2 நாடுகளை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை, பாயிண்ட் அடிப்படையில் உள்ள வருமா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.